21 வருடங்களுக்கு முன்னர் இதே போன்றதொரு நாளில் சுனாமி ஆழிப்பேரலை லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட அந்த துயரச் சம்பவம் நடந்தேறியது. ஆண்டுகள் 21 கடந்தும் ஆழிப்பேரலின் கோர தாண்டவத்தின் நினைவலைகள் ஆறாவடுகளாய் அனைவர் மனதிலும் காணப்படுகிறது. நாள் 2004 ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி. நேரம் காலை 6:58. இடம் வடக்கு சுமாத்ரா தீவுகளை அண்மித்த ஆழ்கடல். 9.1 மேக்னிடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம். நத்தார் பண்டிகைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வாக கழித்துக் கொண்டிருந்த எவரும் பேரனர்த்தம் ஒன்று ஏற்பட உள்ளதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சில இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறைக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தன. ஒரு சில நிமிட இடைவெளியில் திருகோணமலை பகுதியில் கடல் பெருக்கெடுத்ததாக தகவல் கிடைத்தது. நிலநடுக்கம் ஏற்பட்டு 2 மணித்தியாலங்களில் காலை 9:26 அளவில் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ராட்சச அலைகள் கரையோர பகுதிகளை கபளீகரம் செய்தன. மனித வரலாற்றில் நாம் அனுபவித்த பாரிய இயற்கை அனர்த்தம். ஆசிய பிராந்தியத்தில் உள்ள 14 நாடுகளை சேர்ந்த 2,27,898 பேரின் உயிர்கள் சில நொடிகளில் பறிக்கப்பட்டன. எமது நாட்டில் உள்ள சுமார் 35,000 பேர் இதன்போது காவு கொள்ளப்பட்டனர். பெரேலிய பகுதியில் பயணிகள் ரயிலை சுனாமி அலைகள் பற்றிக்கொள்ள அதிலிருந்த 1,270 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. இதில் பயணித்த 141 பேருக்கு என்ன நடந்தது என்பது இன்னமும் எவரும் புரியாத புதிராகவே உள்ளது. மக்களுக்கு இடைவிடாத தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்த நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் அன்று நடவடிக்கை எடுத்தோம். உறவுகளையும் உடைமைகளையும் தொலைத்துவிட்டு செய்வதறியாது நிற்கதியான எமது மக்களுக்காக நிவாரண யாத்திரையை நாம் முன்னெடுத்தோம். இது எங்கள் தேசமே, அன்று ஒன்றாக எழுந்து நின்ற எம்மால் ஆழிப்பேரலையின் அழிவுகளில் இருந்து மீண்டெழுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது. மீண்டும் இத்தகைய துயர சம்பவம் ஒன்று நிகழக்கூடாது என்ற பிரார்த்தனைகளுடன் எமது உறவுகளை நாம் நினைவு கூறுகிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. சுனாமி கற்பித்த பாடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆழிப்பேரலை மீளா துயிலில் ஆழ்த்திய எமது உறவுகளுக்கான அஞ்சலியாக இது நிச்சயம் அமையும் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. ஆம், நமக்காக நாம் ஒன்றாய் எழுந்திடுவோம்.